வணக்கம். வசந்தமீரா சேனல். வசந்தமீரா சேனலில் பாசிப்பருப்பு உப்புமா பற்றி பார்க்க போகிறோம். இந்த பாசிப்பருப்பு உப்புமா தயார் பண்ணுறதுக்கு நம்ம எந்த அளவில் பாசிப்பருப்பு எடுக்கிறோமோ அந்த அளவில் எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சது இந்த 3/4 கப் அளவு பாசிப்பருப்பு, அரைச்ச ரவை. தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் அளவில் நெய், ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளியது, 10 முந்திரி பருப்பு உடைச்சி எடுத்தது, தேங்காய் துருவல் ஒரு 3 ஸ்பூன் அளவு, நெய், காய பவுடர் சிறிதளவு. இந்த பாசிப்பருப்பு உப்புமா தயார் பண்ணுறதுக்கு இந்த பாசிப்பருப்பை ஊற வச்ச பாசிப்பருப்பை மிக்சியில் நம்ம கொரகொரப்பாக அரைச்சி ஆவியில் வேக வச்சு அதை எடுத்து நம்ம ஆற வச்சுட்டு கைகள்னால் நல்லா உதுத்து எடுத்துக்கணும். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதும் இந்த 2 ஸ்பூன் அளவில் நெய் ஊற்றிக்கணும். நெய் ஊற்றி நெய் சூடானதும் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு, கிள்ளி அந்த காஞ்ச மிளகாய், உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து இந்த கரண்டியால் நல்லா வறுத்து விட்டுக்கணும். காய பவுடரையும் இதில் சேர்த்துக்கணும். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும். நான் தேவையான பொருட்களில் வெங்காயத்தை சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் சேர்த்துக்காங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இதை இந்த கரண்டியால் நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டுட்டு நம்ம ஆவியில் வேக வச்சு உதுத்து வச்சுருக்கிற அந்த பாசிப்பருப்பை இதில் சேர்த்துக்கணும். சேர்த்து இதையும் நல்லா இந்த கரண்டியால் நல்லா கலந்து விட்டுக்கணும். கரண்டியால் நல்லா கலந்து விட்டுட்டு கைகளில் கொஞ்சம் தண்ணி தெளித்து இதை வேக வைக்கணும். உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கணும். கைகள்னால தண்ணி தெளித்து இதை வேக விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காய் பூ இதில் சேர்த்துக்கணும். தேங்காய் பூ சேர்த்து கிளறி விட்டால் இந்த பாசிப்பருப்பு உப்புமா தயாராகிடும். இந்த பாசிப்பருப்பு உப்புமா நல்லா புரோட்டீன் சத்து மிகுந்தது. இதை காலை நேர உணவாக நம்ம இதை எடுத்துக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வசந்தமீரா சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.